தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கிருபையாய் நம்மை 21 நாட்கள் காத்து இந்த 22ஆம் நாளை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலே 4வது ஞாயிற்றுக்கிழமையை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனையை கூட கர்த்தர் கிருபையாய் நமக்கு கூட்டி தந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய தயவினால், மாறாத தம்முடைய இரக்கத்தினால், மாறாத அன்பினாலே இந்த 22ஆம் தேதியை மார்ச் மாதத்திலே காண உதவி செய்தாரே, அதற்காக ஒரு விசை கூட நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை நல்ல இதயத்தோடு கூட, நன்றியுள்ள இதயத்தோடு கூட துதித்து கொண்டே இருப்போம். அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற தயவுகள், அவர் நமக்கு செய்திருக்கிற இரக்கங்கள் எல்லாம் பெரியவைகள். ஆனபடினால தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவது இல்லாமல், நன்றி பலிகளை செலுத்துவது இல்லாமல் வேறு ஒன்றையும் நாம் அவருக்கு செலுத்த இயலாது. அவர் செய்திருக்கிற எல்லா கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக ஒரு விசை கூட நன்றி சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களிலே 5ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். Psalms 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்திலே காருண்யம் என்கிற கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 2வது வாரத்திலே இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று தியானித்தோம். கடந்த வாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களை என்னென்னமோ காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற போது உங்களையும் என்னையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கிருபை நாட்களிலே தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். இதைதான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, Psalms 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த 22ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் உதவி செய்கிறார். நமக்கு தூதருடைய ஒத்தாசை தேவையாக இருக்கிறது. தூதருடைய சகாயம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே மனிதன் எதையோ நம்புகிறான், அவையெல்லாம் அவனை விட்டு விலகி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலக நாடுகள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தின் நிமித்தம் மனிதன் தன்னுடைய ஆயுத பலத்தை காண்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயுதங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் கூட மறுபக்கம் ஒரு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆயுதங்கள் கூட என்னை அயண்டோம், என்னை பாதுகாக்கும், எந்த ஆயுதமும் என் நாட்டை தாக்காது என்று சொல்கிறவர்கள் எல்லாரும் கூட அந்த ஆயுதங்கள் கூட அவர்களை கைவிடுகிறது, ஏமாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் நம்மை ஏமாற்ற மாட்டார். நம்முடைய தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கிற சில நன்மைகளை குறித்து நாம் 1-2 வசனங்களை நாம் தியானித்து விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே தேவனுக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் செய்த, இல்லாவிட்டால் தேவனுக்கு கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு செய்த நன்மைகளை நாம் இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 34ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே,
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷருக்கு குறைவு இருக்காதாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை. தேவனுக்கு பயப்படுகிறது பெரிய பாக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு குறைவில்லாத ஒரு ஜீவியம். 15ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தேவன் கனம் பண்ணுகிறார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் குறைவில்லாத ஒரு ஜீவியம் செய்ய, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்ய, கனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்ய நாம் கர்த்தருக்கு பயப்படுவது அவசியம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், Psalms 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். கர்த்தருடைய ரகசியம், சீக்ரெட் ஆஃப் த லார்ட், அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறதா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் தேவ ரகசியம், தேவ வேதத்தின் ரகசியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறைபொருள்கள் கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறதை நமக்கு வழங்கி கொள்ள முடிகிறது. இன்னும் கூட நிறைய வாசித்து கொண்டே போகலாம். Psalms 31:19, 31:19 நாம் படிக்கும்போது, 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி இருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பயந்தவர்களுக்காக கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்கள் குறைவை காண மாட்டார்கள், கனம்படப்படுவார்கள். ரகசியம் இருக்கிறது, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதென்று நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவன் தந்திருக்கிறார். 85ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது, Psalms 85:9, அங்கே படிக்கும்போது கர்த்தருடைய ரட்சிப்பு அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய ஒத்தாசை, கர்த்தருடைய நன்மை, கர்த்தரை விடுதலை ஆக்குகிற காரியம் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறதாம். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தில் நமக்கு வாசிக்க முடியும். 111ஆம் சங்கீதத்தில், Psalms 111:5, அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 111:5, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆசீர்வாதங்கள். 145:19 படிக்கும்போது பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக இருந்தால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் இத்தனை நன்மைகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை வேதத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு வைத்திருக்கிறாரா. மல்கியா 3:16 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞாபக புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வாராம். கர்த்தர் அதை தூரத்தில் கேட்பார். அவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறாராம். எவ்வளோ நல்ல கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பயமுள்ளவர்களாய், தேவ பயமுள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குறைவுபட மாட்டோம். தேவனால் கனப்படுத்தப்படுவோம். கர்த்தருடைய ரகசியத்தை நம்முடைய இதயத்தில் வைப்பார். நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை தருவார். ரட்சிப்பு சமீபமாக இருக்கும். ஆகாரம் கொடுப்பார். விருப்பத்தின்படி செய்வார். ஞாபக புஸ்தகத்தில் நம்மை குறித்து எழுதி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயமுடையவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மையாகவே இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்க ஆசையா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அது எல்லாவற்றுக்கும் மேலாய் தமக்கு கர்த்தருடைய தூதன்
அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் நம்மை விடுவிக்க, ஒத்தாசை செய்ய, சகாயம் பெற, தூதருடைய நன்மையை அனுபவிக்கிற மனுஷராய் மாற கர்த்தர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையையும் அதிகமாய் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கம் ஒரு தியரியாய் மாத்திரம் இல்லாமல் அது நமக்கு ஒரு பிராக்டிஸாய் மாறுமானால், அது ஒரு அனுபவமாய் மாறுமானால், சொல்லப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் என் மேல் வந்து பலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். உன் விருப்பத்தையும் உனக்கு வேண்டியதையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மை பெரியது. எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே என்று நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு வைத்திருக்கிற நன்மை பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை உமக்காக கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, தூதருடைய உதவி பெற்ற ஒரு 4 பேரை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4 குறிப்புகளை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச ஆசைக்கிறேன். முதலாவது, தூதனுடைய பாதுகாப்பை குறித்து, தூதன் பாதுகாத்ததை குறித்து தானியேலை குறித்தும் லோத்தை குறித்தும் நமக்கு நன்றாய் வாசிக்க முடியும். தானியேலை குறித்து நாம் படிக்கும்போது அவன் சிங்ககவியில் போடப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தானியேல் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் சிங்ககபியிலே போடப்பட்டது ராஜாவுக்கு மிகுந்த துக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற் காலமான போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொழுது வெளுக்கும் போது ராஜா கெபின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, ராஜாவே நீர் வாழ்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு பாதுகாத்தார். காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வன்ட் ஆஃப் த லிவிங் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் வர்ஷிப் லீடர் இல்லை, இவன் ஆராதனை செய்கிறவன், ஆராதனை வீரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர்ஷிப் வாரியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தேவனையே நம்பியிருக்கிறவன், கர்த்தரையே நம்பியிருக்கிறவன், ஜெபிக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கிருபைகள் அவனுக்கு இருந்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி, ராஜாவின் நியாய தீர்ப்பு அவன் மேல் வராதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்ததை குறித்து நமக்கு இங்கே வாசிக்கிறோம். அதே போல ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது, சோதேம் குமாரா என்கிற பட்டணம் அக்கினினாலே கவிழ்த்து போடப்படுகையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன நடந்தது? ஜெனிசஸ் சாப்டர் 19 verse 15 to 17. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனை நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையும் பிடித்து அவளை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சோதேம் குமாராவின் மேல் நியாய தீர்ப்பு வருகிறது. நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ள, நியாய தீர்ப்பிலே பாதுகாக்க கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள் லோத்தையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கையை பிடித்து இழுத்து துரிதப்படுத்தினார்கள். அவர் துரிதப்படலை, கையை பிடித்து இழுத்து அவர்களை வெளியே கொண்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விட்டார். ஜீவன் தப்ப ஓடிப்போ என்கிற ஒரு தூதையும் கொடுத்தார். ஆம், ஏன் லோத்தை கர்த்தர் காக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கும்போது
லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அக்கிரமக்காரருக்குள்ள வாசமாயிருக்கையில் அவளுடைய அக்கிரம கிரிகளை கண்டு காமவிகார நடக்கினாலே அவன் என்ன செய்தானா? வருத்தப்பட்டான். நாள்தோறும் அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்கார ஆக்கணைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் ஆத்துமாக்களுக்காகையோ சகோதரனை விட்டு பிரிந்ததுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆபிரகாமை விட்டு பிரிந்ததுக்காக, இந்த பொல்லாத சோதேமிலே குடியிருக்கிறதுக்காக, அங்கே நடக்கிற காரியங்களுக்காக வாதிக்கப்பட்டான். அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமானை கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நீதிமானுக்குரிய ஜீவியம் இருக்குமானால், நீதி கேடு இல்லாத ஜீவியம் இருக்குமானால், கர்த்தர் ஸ்தோத்திரம், வருகிற நியாய தீர்ப்புக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலை சிங்கத்தின் வாய்க்கும் லோத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் அக்கினிக்கும் நியாய தீர்ப்புக்கு தப்புவித்தவர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜனங்கள் லோத்தைக்கு சேதம் உண்டாக்காதபடிக்கு, ஜனங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் லோத்தின் குடும்பத்திற்கு சேதம் உண்டாக்காதபடிக்கு அவரை நெருக்கின போது கர்த்தர் ஸ்தோத்திரம் தூதர்கள் அவனை விடுவித்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் சிங்கம் அவர்களை சேதப்படுத்தாதபடி தூதர்கள் வாயிலை கட்டி போட்டு தானியேல் விடுவித்தான். உங்களையும் என்னையும் விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் தூதனை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். தமக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உனக்கும் எனக்கும் நீங்களும் நானும் நீதி கேடு செய்யாதவர்களாய் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மனுஷராக இருப்போமானால் தூதனை அனுப்பி காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, இரண்டாவதாக பேதுரு, புதிய ஏற்பாட்டிலே பேதுரு அப்போஸ்தலன் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் போது ஆக்ட்ஸ் 12:7-10 கர்த்தர் ஸ்தோத்திரம் நன்றா தூங்கிட்டு இருக்கிறார். சிறைச்சாலையில சபையார் அவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு நல்ல தூக்க மயக்கத்தில் இருக்கிறார். தூதன் வந்து கதவை தட்டி அவனை வெளியே கொண்டு வருகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7 முதல் 10 வரைக்கும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அந்த படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏரோது யாக்கோபை சபைக்கு உபத்திரத்தின் காலம். ஏரோது ராஜா கர்த்தர் ஸ்தோத்திரம் சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம் இப்பொழுது பேதுருவையும் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? பஸ்கா நாளுக்கு அடுத்த நாள் இந்த யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமானது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரும்படி வகுப்புக்கு 4 பேர் போர் சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்களாம். இங்கே அப்போஸ்தலன் பேதுரு கர்த்தர் ஸ்தோத்திரம் சிறையிலே காக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடைக்கப்பட்டிருக்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளிலே யாக்கோபை கொலை செய்த ஏரோது இவனையும் கொலை செய்யலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் சபையார், ஒரு யாக்கோபை நாங்கள் இழந்து விட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு பேதுரு வேணும், அப்போஸ்தலன் வேணும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபத்தின் பலனாலே என்ன சம்பவித்தது? தூதனை கர்த்தர் சிறைச்சாலைக்கு அனுப்பினார். பேதுருவோ கைகள் கட்டப்பட்டவனாய் விலங்கிடப்பட்டவனாய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். இவனுக்கு ஒரு யோசனை, யாக்கோபு கொலை செய்யப்பட்டது ஒருவேளை பேதுருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கிறார்.
ஆனால் என்னையும் கொலை செய்ய போகிறான் என்கிற ஒரு பயம் பேதுருக்கு இருந்திருக்கும். ஆனால் ஏன் பேதுரு தூங்கிட்டு இருந்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பேதுருவிடத்தில் பேசும்போது அவர் சொன்னார், நீ இளைஞனாக இருக்கும்போது உன் அறையை நீயே கட்டி கொண்டாய், உனக்கு இஷ்டமான இடத்துக்கு சென்றாய். நீ முதிர் வயதிலுள்ளா இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் அறையை வேறொரு நீ கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். இது உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவோடு பேசின ஒரு வார்த்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யோவான் சுவிசேஷத்திலே அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே, நீ இளை வயதுள்ளனாய் இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் அறை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு மரணம் இள வயதில் கிடையாது, முதிர் வயதில் நான் மரிப்பேன். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு என்னை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்த இயேசு. அதனால இந்த ஏரோது யாக்கோபை பட்டயத்தால் வெட்டினது போல என்னை வெட்ட முடியாது. ஏனென்றால் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு, மரணத்தை ஜெயித்த இயேசு, பாதாளத்தை ஜெயித்த இயேசு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் காவல் பண்ணப்பட்ட போது, சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது, இரும்பு கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இந்த ஏரோது எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த சிறைச்சாலை எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் இவனுடைய விசுவாசம், மறுபக்கம் கர்த்தர் ஸ்தோத்திர சபையாருடைய ஜெபம் அவனுக்கு தூதனை அனுப்பி அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுதலை தந்தது. நமக்காக ஜெபிக்கிற ஒரு சபை தேவை, நமக்காக ஜெபிக்கிற ஒரு சபை தேவை, சபையாரின் ஜெபம் தேவை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தூதனுடைய உதவியை பேதுரு பெற்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கனவு போல் இருக்கிறது. வாசல்கள் திறந்தது. பேதுரு வெளியே வந்தார். மூன்றாவதாக வழிகாட்டப்பட்டவர்கள் யோசேப்பு, பிலிப்பு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேயும் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும் நான் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசுவினுடைய தகப்பன் யோசேப்புக்கு கர்த்தர் வழிகாட்டினார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகி மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்த ஆவினால் உண்டாயிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் அங்கே படிக்கும்போது, அவன் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, ஏறுது பிள்ளை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுது பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் மூலம் அங்கே குடியிரு என்றார். இயேசுவுக்கு மேல் கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஏரோது கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்ட போது, கர்த்தர் ஸ்தோத்திரம் மரியாள் கர்ப்பவதியானது அறிந்து அவன் மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட எத்தனித்த போது வழிகாட்டினான். சுப்பனத்தினாலே அவன் போதிக்கப்பட்டான். அவன் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு காரணம், அவன் நீதிமானாயிருந்தான். அதே போல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் சிதறிப்போனவர்கள் இயேசுவை சமரியாவிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீரென்று கர்த்தருடைய தூதன் 26ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 8:26, கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன்
பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய ஆத்துமாதாயம். பிலிப்புவே, சமரியாவிலே பிசாசுகள் ஓடுகிறது, அற்புதம் நடக்கிறது, ஓகே, ஆனாலும் நான் உன்னை வேறு வழியை நடத்துகிறேன். நீ போய் காசா முகமாய்ப்போ, வனாந்திர மார்க்கமாய்ப்போ. அன்று வனாந்திரத்தில் எந்த ஆத்துமா இருக்குன்னு ஒருவேளை கேட்கல, ஒன்று கேட்காமல் ஓடினான். கர்த்தர் வழி நடத்துதலை பற்றி கொண்டு போனான். அவனுக்கு ஒரு பெரிய ஆத்துமா அறுவடை உண்டானது. நம்மை ஆவியானவர் வழிகாட்டுவார், நம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். தூதன் நமக்கு வழியை காட்டுவார், சொப்பனத்தில் தோன்றி காட்டுவார். பாதுகாக்கிற தூதன், விடுதலை கொடுக்கிற தூதன், வழிகாட்டுகிற தூதன், இன்னும் ஆறுதல் செய்கிற தூதன் ஆகாரையும் எலியாவையும் ஆறுதல் படுத்தினார். நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதன் எல்லாராலும் கைவிடப்படும் போது, சோர்ந்து போகும்போது, பயம் திகில் வரும்போது நம்மையும் தூதன் காக்க வல்லவராயிருக்கிறார், ஆற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலை மறங்குகிறவர் என்று படிக்கிறோம். எங்களை பாலை மறங்கிகளை சூழ்ந்து கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை ஆசீர்வதித்து காரணமென கேடகத்தால் சூழ்ந்து கொள்கிறவரே, இரட்சணிய பாடல்களால் சூழ்ந்து கொள்கிறவரே, ஓ கர்த்தர் கிருபையால் சூழ்ந்து கொள்கிறவரே, தூதனை கொண்டு எங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சத்துரு மேற்கொள்ளாதபடி, ஆண்டவரே, துஷ்ட சிங்கம் எங்களை மேற்கொள்ளாதபடி, நியாய தீர்ப்பு அக்கினி எங்களை தொடாதபடி, ஆண்டவரே, தூதனை கொண்டு சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தாவே, தானியேலையும் லோத்தையும் சூழ்ந்து பாதுகாத்தது போல எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, பேதுருவை சபையார் ஜெபித்த போது அவனை விடுதலை ஆக்கினது போல எல்லா கட்டுகளும் எங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். எங்களை தூதுடைய காவல் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அனுபவிக்கலாயும் வழி நடத்துதலை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். யோசிப்பையும் கர்த்தாவை பிலிப்பையும் கர்த்தாவை வழி நடத்தினவர் எங்களை வழி நடத்தும். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். கிருபை நன்மை எங்களை தொடரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.